அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாதமாக சொல்லலாம் வீடியோவே போடலை. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொத்த வன்மத்தை இன்றைக்கி வந்து நம்ம வந்து கக்க போகிறோம். நம்ம ஒரு 10 நாளாகவே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்க அண்ணன் சீமானவர்கள் மீது வந்து அவதூறை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவதூறுனா, சீமானவர்கள் வந்து ஈழத்துக்கு போகவில்லை, தலைவர் அவர்கள் சந்திக்கவே இல்லைங்கிற ஒரு அவதூறு வந்து இப்போ பரப்ப வேண்டிய தேவை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஈவேரான்னு ஒருத்தர் உண்டு, ஈவேரான்ட்டு அதை வந்து தூக்கி சுமந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை அண்ணன் வந்து ஒத்த போர்டு போட்டார். இந்த ஒத்த போர்டு போட்ட உடனே இந்த 2 வச்சுக்கோங்களேன், லொல்லுன்னு குழச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாணிக்க இந்த திராவிடர்களை முழுக்க கத்தி குழச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண ஏது பண்ண எங்கேயும் போக முடியல, மாட்டிக்கிட்டே பங்கு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. வசமாக சிக்குன உடனே என்ன பண்ணலாம், அப்போ சீமானவர்களையும் பொய்யும் சொல்லிடுவோம். சீமான் ஈழத்துக்கு நீங்கள் போனீங்களா, அதை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பிரபாகரன் வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க தலைவர் வச்சு. அப்போ அவரையே நாங்கள் வந்து கேலிக்குள்ளாக்குறோம், நீங்கள் சந்திக்கவே இருந்து கேலிக்குள்ளாக்குறோம், நீங்கள் எடுத்த புகைப்படமே கிடையாதுன்னு சொல்லி பேசுவோம்னு சொல்லி பல விஷயங்களை வந்து யாரெல்லாமோ அவன் பேர் சந்தோஷங்கிறாங்க, சங்கைக்கிறீங்க, எவன் இல்லாமோ இன்னைக்கு நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் சன் நியூஸில் பேசுவீங்க, 1 மணி இன்டர்வியூ கொடுப்பீங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களை கேள்வி கேட்பாங்க. கேள்வி நேரம் சொல்லி உட்கார வச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களை பேச வைக்கிறது வாய்ப்புகள் சன் நியூஸில் குணசேகரன் ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படி ஓட்டிக்கிற நேரத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னகுட்டி இன்றைய தினத்தில் நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னகுட்டி இந்த ஈசிஆர் ரோடுன்னு ஒரு ரோடு உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஈசிஆர் ரோட்டில் சென்னையில் வழக்கம் போல் எனக்கு வந்து நான் ஒத்துக்கிறேங்க, நான் வந்து அந்த நபர் வந்து திமுக கொடியை போட்டுட்டு ஒரு பெண்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள் முழுக்க வந்து ஏடிஎம்கே ஐடிவிக்கும் போடுறாங்க, நாம் தமிழ் கட்சி எல்லாருமே அதை வந்து பேசும் பொருள் ஆக்குறாங்க. கண்டிப்பாக பேசணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது நம்ம ஒன்று என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த நபர் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து திமுக கருப்பு சிவப்பு கொடியை போட்டு போறாப்புல. இப்போ திமுக கட்சி கொடியை போட்டு போடுறாங்கன்னா அவருக்குன்னு ஒரு கொள்கை தலைவராக நீ உனக்கு எதுக்கு பெண்களுக்கு கருப்பை வெட்டி எரிஞ்சிரு, ஏன் பெண்ணை அடிமையாக இருக்க தெரியுமா, கருப்பை வெட்டி எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி பேசினவர்களுடைய கொள்கை தலைவர்களாம் வந்து. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பெண்கள் எப்படி பார்ப்பாங்க, பெண்கள் வந்து கற்பப்பை இருந்தால் அடிமையாக தான் இருப்பாங்க. இப்படி பேசக்கூடிய தலைவரை வந்து யோசிக்கக்கூடியவங்களாக தான் அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையான தொண்டர்கள் அவர்கள் வந்து இப்போ ஞானசேகர் எப்படி உண்மையான தொண்டர் திமுக தொண்டரை விளங்கி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் ஒரு பெண்ணை கற்பழிப்பு பண்ணாரோ, அதே மாதிரி தான் இந்த நபர்கள் உண்மையான தொண்டர்கள், திமுக தொண்டர்கள். கருப்பு சிவப்பு கொடியை போட்டு காரில் போகக்கூடிய பெண்களை நடு ரோட்டில் எப்படி ஒரு மெயின் ஏரியா, அந்த ஏரியா சுற்றி கேமரா இருக்குது, அந்த ஏரியாவில் பெண்களை வழி மறைச்சி பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்க. முழுக்க போத திமுக கட்சிக்காரன், அதான் பெரிய விஷயம். அது வந்து ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. கோபி சுதாகர் சொல்லுவாங்க தெரியுமா, என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எங்க சித்தப்பா வராரு, அவர் 50 ரூபாய்க்கு வேலை பார்ப்பார். இந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் உத்தரப்பிரதேச யோகிக்கும் பெரிய போட்டி, யார் அதிகமாக பெண்களுக்கு கொடுமைப்படுத்துறாரு, மக்களை சித்திரவதை பண்ணக்கூடியது யாருங்கிறதுல பெரிய போட்டி பேய்கிட்டு இருக்கு. அது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் லீடு பண்ணி போறாரு பல இடங்கள்ல. இப்ப பாருங்க, நேற்று 3 நாளைக்கு முன்னகுட்டி ஒரு ஜியோ ஒன்று போடுறாங்க. என்ன ஜியோ, அந்த மலைப்பகுதி இருக்க தெரியுமா, காடுகள்லாம் இருக்குல்ல, அந்த மலைப்பகுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடு மாடு போய் மேய்க்கக்கூடாது, நீங்கள் கோழி வளர்த்துக்கிடலாம், ஆடு மாடு போய் மேய்க்கக்கூடாது ஒரு ஜியோ வெளியிடுறாங்க. ஏன் அதை ஜியோ வெளியிடுறாங்க, நீங்கள் நீதிமன்றத்துக்கே போனாலும் அது அரசினுடைய கொள்கை முடிவு அரசியல் சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நேரடியாக நீதிமன்றத்தில் அரசு சொல்லிடும். புரியுதுங்களா, ஜியோவாக அரசே வெளியிடுது, மலைகள் பக்கத்தில் வந்து இனிமேல் நீங்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு வெளியிடுது. இதை பற்றி இங்கே எந்த ஊடகம் யாருமே பேசும் பொருளாக ஆக்கவே இல்லை. மக்களுக்கு எது தேவை, எது முக்கியம், எது பேசும் பொருளாக இருக்கணும், பெரியாருக்கு எதிராக என்ன கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு எதிரான கருத்து இப்படியெல்லாம் பெரியார் பேசணும்னு எந்த திராவிடியா பேரும் பேசவே இல்லை. சரியா தானே சொன்னேன், எந்த திராவிடியா பேரும் பேசவே இல்லை. ஆமாப்பா சரிதான்ப்பா, பெரியார் இப்படிலாம் சொல்லியிருக்கார், சீமான் சொல்கிறாருப்பா, அந்த மாதிரி பெரியார் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை. சீமான் சொன்னது முழுக்க பொய். பெரியார் இப்படிதான் பேசினார், இதற்காக தான் பேசினார்னு சொல்லி ஒருத்தங்க கூட பேசுறாங்க. ஒரு ஆளு கூட சீமானவர்கள் சொன்னதுக்கு இந்த விளக்கத்துக்காக தான் பெரியார் இப்படி பேசினார்னு சொல்லி யாருமே பேசல. ஆனா என்ன பண்றாங்க, அவதூறை கொட்டி எழுப்பி தீக்குறாங்க அவதூறை. இப்போ இந்த ஈசிஆர்ல அந்த பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண் வந்து புகார் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த யூடியூப் போட்டு மானங்கட்ட பரதேசி பண்ணி
என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணும் அந்த காரும் வந்து மோதிருச்சாம்மா. மோதினால பிரச்சனை வந்துருச்சாம்மா. அந்த பிரச்சனை வந்ததுனால தான் இறங்கி பேச வந்திருக்கிறாங்க. சமரசம் பண்ணி போயிட்டாங்களாம்மா. எப்படி இருக்கு? அதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலிமர் சேனல்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இல்லைங்க நீங்கள் 2 பேரும் கார் ஏதோ மோதிருச்சாமலாம், உங்களுக்கு 2 பேரும் கிளாஸ் ஆகிருச்சா, அதனால தான் உங்களை இறங்கி வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட வந்து நிருபர் கேள்வி கேட்குறாங்க. காரு இடிச்சதுனால தான் இந்த ப்ராப்ளம், அதே போல நீங்க குடிபோதையில இடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அது தொடர்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். நம்மளோட வேற ஒன்னோட தவறான அது தவறான இன்ஃபர்மேஷன். அப்படி ஏதாவது நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல. மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இல்லங்க அப்படி எதுவுமே நாங்க இடிக்கல, அங்க சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. திமுக கட்சிக்காரனுக்கு பெரிய ஆபத்து சிசிடிவி கேமரா தான். நான் இந்த வீடியோ சேனல் ஆரம்பிச்சது பல நேரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுகவுக்கு பெரிய அழிவு வேறு யாருமே கிடையாது. திமுக கட்சிக்கு பெரிய அழிவு சிசிடிவி கேமரா தான். இப்போ இந்த சிசிடிவி கேமரா வச்சு அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, சிசிடிவி கேமரா நீங்க பாருங்க, எங்கேயுமே நாங்க இடிக்கவே இல்லை, நாங்க சரியாதான் போனோம், அவங்க எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லும்போது நிருபருக்கு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. இல்லங்க நீங்க மத்த இதெல்லாம் போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனால உங்ககிட்ட கேக்குறோம் நாங்க. போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. ஆமா, காவல்துறை விளக்கம் தான் சொல்றோம் நாங்க. எங்க அடி அந்த மாதிரி நிஜ மாதிரி நடந்ததுன்னா அது போலீஸ் கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இது வந்து அப்படி போலீஸ் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையில என்கிட்ட பேசினாங்க, அந்த மாதிரி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சரியா புகார் கொடுத்துன்னு சொல்லும்போது நிருபர் சொல்றாங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கொடுத்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து இடிச்சதாக புகார் இருக்கு, அதனாலதான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லும் போது அம்மா நம்பிக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய வெகுலியானவங்க பாருங்க. 2025 வந்துட்டோங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணி 4 வருஷம் முடிய போகுது. 2021, 22, 23, 24, 23 கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுது. மே வந்துருச்சு ஐயா ஆட்சி வந்து. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை பாருங்க அவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்களே, நாங்க அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயா அம்மா இது ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது திராவிட மாடல் நெஞ்ச நிமித்தி பேசக்கூடிய ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை. வேங்கை வயல்ல மலத்தை கலக்கி அந்த மக்களே தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரிச்சு, அதையும் தாண்டி சிபிசிஐடி விசாரிச்சு கடைசி 2 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. இந்த இடத்துல மலத்தை கலந்ததே அவங்க தான் அப்படின்னு குண்டு தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட புலன்துறையெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயா ஸ்டாலின் வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காவல்துறை தப்பா சொல்லலை, காவல்துறை நம்பிக்கை இருக்கு. நிறைய வழக்குகள் வந்து அவங்க வந்து சக்சஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. நிறைய வழக்குக்கு உறுதுணையாக இருந்துக்கிறாங்க, உண்மையான குற்றவாளி பிடிச்சிருக்காங்க. ஆனால் காவல்துறைக்கு கூடிய உயர் பொறுப்பில் ஸ்டாலின் அவர்கள் சரியில்லைன்னு சொல்கிறேன். அப்படிதானே? பாதிக்கப்பட்ட பெண்ணு தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே புகார் கொடுக்கல அப்படின்ட்டு. நிருபர் என்ன கேட்குறாங்க, காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்கள் கொடுத்த புகார் வச்சு சொல்கிறாங்க, நீங்கள் இடிச்சிங்களாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி இங்கே யாரும் பேசலை. என்ன பண்ணுறாங்க, தட்சாலி ஒரு அண்ணன்ட்டு பேர் தான். ஏன்னா நான் திரும்பியும் சொல்கிறேன், நமக்கு வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்க எல்லாருமே அவரை தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க. யாரை? அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அது உங்களுக்கு புரியும். அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது கூட பண்ணலாம் எப்படிங்க? புரியுதா உங்களுக்கு? இது கூட பண்ணலைன்னா என்ன கதை? ஒன்றும் இல்லை. அதனால தான் இவங்க வந்து இப்படி வெறி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. உண்மையான அவர் சொன்ன நிறைவேற்றியே தீரணும், அது எங்களால் மட்டும்தான் முடியும், திமுக கட்சிக்காரனை மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இதில் நேற்று வந்து தலைவருடைய மெய்க்காவலாக இருக்கக்கூடியவங்களே ஒரு வீடியோவில் ஐபிசி சேனலில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. மொத்த வீடியோ தான், மொத்த திராவிட கூட்டமும் பதுங்கிருச்சு. அதாவது அவதூறு பரப்பி பார்த்தாங்க, போய் சொல்லி பார்த்தாங்க, அந்த ராஜீவ்காந்தி எடுப்பை தூக்கிட்டு வந்து பார்த்தாங்க, பல பேரை தூக்கி போட்டு பார்த்தாங்க. ஆனால் கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போனது உண்மைதான். ஒவ்வொருத்தரும் ஊர் சொல்கிறாங்க. குளத்து மணி கேட்டிங்கன்னா அவர் போனது உண்மைதான், ஆனால் அவர் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தான் அனுமதி இங்கே கொடுத்தோம். இல்லை சீமானவர்கள் அங்கே போகவே இல்லை. சீமானவர்கள் 10 நிமிஷம் தான் பார்த்தாரு, சீமானவர்கள் 2 நிமிஷம் தாங்க பார்த்தாரு. இல்லைங்க சீமான் போகவே இல்லைங்க சீமானவர்கள் படப்பிடிப்பு வெளி இடத்துல எடுத்தாங்கங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒட்டு மொத்தமாக கூட்டிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமா உங்களுக்கு லூலு குரூப் இருக்குது, அந்த லூலு குரூப்பை கூட்டிட்டிங்கன்னா லூலு அட்டண்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்களேன், மொத்த திராவிட பசங்க வந்துடுவாங்க. அதாவது நாளைக்கு சாகக்கூடிய கிழமை 99 நாளைக்கு எம்மனை உயிரை எடுத்துடும். தொண்டைக்குழியில் உயிர் இருந்தாலும் சரி, லூலு குரூப்பில் மீட்டிங்னு சொல்லிட்டா போதும், அந்த தொண்டைக்குழியிலேருந்து
சின்ன பையன் முதற்கொண்டு நான் திராவிடர்களை சொல்றேங்க, லூலு மீட்டிங்னு வந்து நின்றுவாங்க. நீங்கள் லூலு மீட்டிங் போடுங்க, நீங்க வந்து சரியா ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்க, சந்தோஷ் ஒரு போய் சொல்லிட்டு போறாரு, இந்த பேக் சங்கைக்கு வந்து அவன் ஒரு போய் சொல்லிட்டு போயிருந்தாரு, குளத்து விட்டு வந்தா அவர் ஒரு போய் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து லூலு குரூப்பை கூட்டுங்க. இதுதான் உங்களுக்கு ஒன்றிணைக்கு. இப்போ நல்லா பாருங்க, திருமுருகன் சீமானுடைய வீடு முற்றுகைன்னு சொல்லி போறாரு, சரிங்களா? சுபவீரபாண்டியன் வேற ஒரு பக்கம் ரூட் எடுத்து போறார். இதை சுபவீரபாண்டியன் திருமுருகன் ஒண்ணு அணைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அது ஈவேராவும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது, கருணாநிதி கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, உதய ஸ்டாலின் கிடையாது. ஒத்துதான், ரெண்டு வார்த்தை லூன்னு சொல்லுங்க, மொத்த பேரும் நின்றாங்க. நான் சொல்றேன், சீமான் அவர்கள் நீங்க அழிக்கணும்னா ஒரு சிறந்த திட்டத்தை நான் சொல்றேன். நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிருங்க. குளத்தில் மணியில இருந்து, சுபவீரபாண்டியன்ல இருந்து, இந்த ராமகிருஷ்ணன்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா லூலு கூட்டத்தில் கூட்டம் போறேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த பகையெல்லாம் மறந்துடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு எல்லாத்தையும் மறந்து நீங்க ஒன்னா ஐக்கியமா வந்து நிற்பீங்க. அப்படி ஒன்னா ஐக்கியமா இருக்கும்போது சீமான் அவர்கள் நம்ம எல்லாம் ஒன்று போல பேசிடுவோம். சீமான் 8 நிமிஷம் வந்து பிரபாகரன் அவர்களை பார்த்தாரு. அது குளத்து மணி தான் அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு. என்ன அவர் போகும்போது அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறத எல்லாம் சேர்ந்து ஒன்னா பேசிட்டு நீங்க போங்க. பாருங்க, ஒவ்வொருத்தங்களா நீங்க பேசுறீங்க, ஒவ்வொருத்தங்களும் காமெடி பண்ணி விட்டு போயிருந்தீங்க. நீங்க யாரையா ஒரு ஆளை கூட்டு வந்துருந்தீங்க, அவன் போற பக்கம் எடுத்தா உலகி விட்டு போயிருந்தான், நமக்கு கடனை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியான ஒரே ஒரு வழி லூலு குரூப் தான் உங்களுக்கு கடைசி ஆயுதம். அந்த கூட்டத்தை கூட்டுங்க. நான் சொல்றேன்ல, தொண்டைக்குழியில நாளைக்கு சாகிறத விடுங்க, அடுத்த வினாடி செத்து போயிடுவான். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க அடுத்த வினாடி போயிடுவான். அந்த கிழவன் கூட லூலு குரூப் வந்து நின்றுவான். அப்படி வெளிக்கொண்டவங்க நீங்க இருக்கீங்க, எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க தான். அதனால இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. இதை பண்ணுங்க. சீமானவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா கரெக்டா ஒன்று போல பேசலாம். ஊடகத்தில் உட்காந்து பேச்சு மாறாம பேசலாம். நீங்க வந்து அதுக்கு ஏற்ற வழி லூலு குரூப்பை ஒருங்கிணைங்க. நன்றி, வணக்கம்.